ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க செல்லக்குட்டீஸ். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடி வந்துட்டு ஹீரோனோட ஃபேமிலி எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஓஜின் தான் கவர் வந்திருப்பாங்களா, அவங்க வந்துட்டு பாருங்க உங்கள் பொண்ணு வந்துட்டு இந்த பையன் கூட தான் வந்துட்டு ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மீனுக்குலாம் பயங்கர ஷாக்காக இருக்கும். எப்படி வந்துட்டு என் ஒய்ஃப்குள்ளே நீ எப்படா க்ளோஸாக இருப்பேன்னு சொல்லிட்டு எடுத்தனமே ஓஜினை வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் யோசிப்பா, நம்ம டூஹி மாதிரி நடிச்சா மட்டும் தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, நான் வந்துட்டு சன்ஹி கிடையாது டூஹி, உங்களுக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுவீங்க, நான் தான் ஃபேமிலியே வேணான்னு தனியாக வந்துட்டேன், திருப்பி என்னை தேடி எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ நிற்கிறே ஓஜின், இவர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், என் பாய் ஃப்ரெண்டு மேலே எப்படி கையை வைக்கலாம் அப்படின்னு ஓஜினுக்கு வந்துட்டு யார்ஜி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பல்ல கழிச்சிட்டு பார்ப்பானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள், சண்டையில் வந்து உங்களோட பேண்ட் கிழிச்சு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஜின்ட்டு சொல்லுவாள். ஓஜின் அதுக்கப்புறம் அங்கே நின்று என்ன பேசுறது தெரியாது. ஓகே நம்ம வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு போயிடுவான். மீனுக்கு ஒன்றுமே புரியாது, அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து அத்தை சொல்லுவாங்க, சும்மா போய் சொல்லாத, நான் வந்து அன்றைக்கி சன்கி கால் பண்ணேன், வீடியோ கால் பண்ணும்போது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறேன் இந்த பையன் தான் பண்ணிட்டான், சும்மா நீ ஏதோ மலுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அன்றைக்கி வந்துட்டு சன்கி என்கிட்ட கேட்டா, எனக்கு வந்துட்டு காசே இல்லை, சுத்தமாக வந்துட்டு என்கிட்ட பைசா இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டான், அதனால தான் வந்துட்டு ஓஜனோட இத்த பெரிய வீடு இருக்குது, க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதை தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திம்பராக பேசுவாள். அப்போ வந்து மீன் என்னது நீ க்ளீனிங் ஒர்க் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அவன் வந்து உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து அவரோட ஃபோனில் வந்து ட்ராக் டிவைஸ் வந்து செட் பண்ணேன், அந்த டிவைஸ் இந்த இடத்த தானே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் மீனோட தங்கச்சி பேர் வந்து மின்கி, ஸோ அவள் வந்து கேட்குறான், நான் வந்து ட்ராக் பண்ணேன், இந்த வீடை தான் காமிக்குது, ஸோ இங்கே தானே சன்கி இங்கே அண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஆமாம் இங்கே தான் இருக்கா, அவள் வந்து ட்ராஷ் அந்த குப்பை இருக்குல்ல அங்கே வந்துட்டு ரீசைக்கிளுக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருப்பா, வேணா அங்கே போய் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, யாரோட பர்மிஷன் கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் வந்துட்டு ஓஜினை வந்து அடிச்சு வச்சிருக்கீங்க, நான் இப்போயே வந்துட்டு போலீஸ் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருப்பாள். அதை பார்த்துட்டு இந்த ஃபேமிலி வந்து பயந்துருவாங்க, நம்ம இப்போதைக்கு இடத்த காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே கிளம்பி போயிடுவாங்க. இங்கே தான் நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு தெரியும்ல, அங்கே தான் வந்து டூஹி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சன்கி பற்றி வாய் வந்துட்டு இருப்பாங்களா, அம்மா இப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண டைமில் நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே ஓடுவாங்க. இந்த ஃபேமிலிலாம் வந்துட்டு இங்கே குப்பை இருக்கும், ட்ராஷ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. எப்படியாச்சும் இங்கேருந்து நம்ம காலி பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜன்னல் பக்கமாக குச்சி ஓடிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓஜின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளெலாம் வந்து தேடி பார்ப்பான். ஆக்சுவலி ஹால்குள்ளே தேடி பார்ப்பான், ரூம்குள்ளே வந்து போக முடியாது தானே லேடிஸ் ரூமில், ஸோ வெளியே நிற்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே ஏறி குச்சி ஜன்னல் வழியில் ஓடிடுவான். கரெக்டாக அவங்க ஃபேமிலி வர இடத்துல அங்கே போய் நின்றுவா. அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு பொறுக்கிட்டு இருப்பாளா. மீன் வந்துட்டு சன்ஹி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் ஃபேஸ்லலாம் அப்படி கறியெல்லாம் பூசி நிற்பாளா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறியா, இப்படி தான் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்துட்டு அத்தைக்கு வந்து ஷாக் ஆகிடும், ஐயோ நம்ம இந்த பொண்ணை வந்து தப்பாக பேசிட்டேமேன்னு சொல்லிட்டு. பின்னாடியே வந்துட்டு சன்ஹியோட அம்மா வருவாங்க, என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் ஃபேமிலிக்காக இந்த மாதிரி பண்ணுறா, நீங்கள் வந்து அசால்ட்டாக என் பொண்ணை தப்பாக பேசிட்டீங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பேர் இங்கே வாங்கன்னு சொல்லும்போது அவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ போயிட்டு அம்மா வாக் பண்ணிட்டு, அம்மா உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். யான் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வருவாளா. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த ரூம் ஆக்சஸ் பண்ணுறது யான் கிட்ட தான் இருக்கும். ஸோ யான் ரூம்குள்ளே வந்து ஹீரோ வந்துட்டு உள்ளார வருவான். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆல்ரெடி வந்துட்டு மீன் வந்துட்டு அடிச்சிருப்பானா, ஸோ அந்த காயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியில் ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பாளா. இதை பார்த்துட்டு இவ இதுக்கு வந்து ஜன்னல் வழியில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யாங் வந்து டவுட்டாக இருக்கும். ஹீரோ வந்து பார்த்துட்டு தப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்பான. என்னாச்சு உங்கள் ஃபேஸில் என்ன அடிபட்டிருக்கு ஓஜின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாங் கேட்பான். எனக்கு செம்ம ஆத்திரமாக இருக்கு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டிட்டு போவானா. இப்படி இவன் திட்டிட்டு போகிறத பார்க்க யாங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவசரமாக ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி போயிருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டலில் டூஹி வச்சிருக்காங்களா, ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட கார்டு இருக்கும். அது வந்துட்டு யாங் வந்து பார்த்துட்டு இருப்பா, இது என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள், ஸ்டார்டிங்லேயும் நடந்தது, இப்போ நான் டூஹி மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமா சொல்லிட்டு இருப்பா. அம்மா ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, டூஹிக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்துட்டு சரி போ, அட்லீஸ்ட் அவளை மாதிரி இருந்து கொஞ்சமாச்சும் அவகிட்ட இருக்கிற அந்த போல்டை வந்து நீ கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. அம்மா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்ட்டுருவாங்களா. அப்போ குட்டி பொண்ணு வந்துட்டு பரவாயில்ல பாட்டி, நீங்கள் ரொம்ப போல்டான லேடியாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஹாப்பி மைண்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. அம்மா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பயம் இல்லாமல் கொஞ்சம் செய்யலாம், நம்மளுக்கு வந்து பாட்டி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன இந்த 3 பேரும் புலம்பிட்டு இருப்பாங்க, நம்ம தேவையில்லாமல் ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குட்ரி இன்ஸ்டாகிராமில் தானே வந்துட்டு ஓஜின் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணலன்னு சொன்னேன், இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி விட்டுருவாங்க, அவங்களோட ஆப்பே டெலீட் பண்ணி விட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அந்த பொண்ணு வேறு ரொம்ப டெரர் பீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா மின் என்ன நினச்சிட்டு இருப்பானா, அப்படியே வந்துட்டு அவள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அவளுக்கு வந்துட்டு காசு கேட்டிருக்கா என் ஒய்ஃப், அதுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், அதை விட்டுட்டு அத்தை பெரிய வீடை வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ தான் தெரியுது என் சன்கியை வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை வந்துட்டு நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து பரிதாபம் தான் படுறான். ஆனால் வந்துட்டு இவனோட கேரக்டர் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு சன்கி மேலே வந்துட்டு இவனுக்கு நிறைய பாசமும் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். விருடா நாளைக்கு பார்த்துக்கலாம், அவள் வேறு கோமா இருப்பா டூஹி. ஸோ சன்கி மூலியமாக தான் வச்சு எப்படியாச்சும் வந்து டாலரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மிங்கி சொல்வான், நான் வேற அந்த ஏர்லைனில் தான் வந்துட்டு இன்டர்வியூ வேறு அட்டன் பண்ண வேற போகணும், நான் வேற அவங்கள வேற பகச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். இவன் வந்து திருப்பி எப்படி இத்தனை பெரிய வீடை வந்துட்டு என் ஒய்ஃப் சிங்கிளாக வந்து க்ளீன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவன் புலம்பி தள்ளிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஹீரோயின் வந்து டூஹி மாதிரியே வந்து போல்டாக பேசுவாங்க. என்ன நினச்சிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, என் வீட்டுக்குள்ளே வந்து அதுவும் என் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு மேலே வந்து நான் பழி சுமத்தமாக விட மாட்டேன், உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டூஹி மாதிரியே வந்து போல்டாக பேசுவாள். அப்போ வந்துட்டு பாட்டியும் சின்ன பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறீங்க அம்மா, கண்டிப்பாக வந்துட்டு போல்டாக பேசுங்க, எப்போவுமே வந்துட்டு அவங்க தானே உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ நீங்கள் டூஹி மாதிரி நல்லா போல்டாக பேசுங்கன்னு சொல்லுவாங்களா, பின்னாடி என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு இருப்பா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் மேலே நான் கேஸ் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். இவங்களுக்குலாம் தலை வந்துட்டு வலிக்கும், ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டூஹியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அட்லீஸ்ட் நம்ம பொண்ணு இப்போ போல்டாக பேசுகிறான்னு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் டியாங் வந்து கால் வரும், இன்றைக்கி ஃபியூனர் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரும். அதே மாதிரி டேரிக்குமே வரும், அதுக்கப்புறம் கியாங் எல்லாருக்குமே வரும். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பா. பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு விதவிதமாக வந்துட்டு அத்தை வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து சமைக்கவே மாட்டாங்க ஹீரோயின் வந்ததுலேருந்து, இப்போ விதவிதமாக சமைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், நான் எப்போதும் சமைப்போம்மா, நான் இப்போலாம் வந்து விட்டுட்டேன், இந்த ட்ரை பண்ணி பாரு என்னோட ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சமைச்சு கொடுப்பாங்க. மின்ஹீர் கால அவன் என்ன பண்ணுவானா, அண்ணி நான் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ணிவிட்டு, குழந்தை ட்ரெஸ் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள், வீட்டு வேலை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மின்னோ தான் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்துட்டு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அந்த ஹோட்டலுக்கு நான் வேலைக்கு போகிறேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபேமிலியெல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஹீரோனை வந்துட்டு ஒர்க் மட்டும் பண்ணுங்கள், வீட்டு வேலைலாம் நாங்கள் 2 பேரே பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாங்க, எல்லாமே வந்துட்டு டூஹி ஏதாச்சும் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உன்னோட தங்கச்சி வந்து கொஞ்சம் வந்துட்டு ரூடாக இருக்கலாமா, நீ பேசி எப்படி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லுவாங்களா சைடு கேப்பில், சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. இதை பார்க்குற குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு அம்மா இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ரிலீஃப் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூனல் சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்களா, பார்த்தீங்கன்னா மனுஷனு கிடையாது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஃப்ளைட் இருக்கும். இந்த ஃப்ளைட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஏர்லைன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு ஃப்ளைட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் போல், அதோட வந்து எண்டு டேட்டுன்னு இருக்கும்ல, ஒரு எக்ஸ்பீரியன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து முடிஞ்சிருச்சு போல், இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு இவங்க அமெரிக்கா கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறாங்க போல். ஸோ அதுக்காக ஃபைனல் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூனர் டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ளைட் வந்து செத்து போச்சுங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா டியாங் வந்து லேட்டாக வரான், அவன் ஏதோ மனுஷங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வந்தான். டே ஃப்ளைட்டு கடை நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே தான் பையன் அப்படின்ட்டு யார்ட்டையும் இன்ட்ரோ பண்ண மாட்டாங்க, ஒரு ஓரமாக தான் அந்த ஃபியூனரில் வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்மன் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, நான் வந்து 30 வருஷமாக வந்துட்டு இந்த ஏர்லைனை வந்து நடத்திட்டு இருக்கேன், நான் வந்துட்டு என்னோட ஆசையை வந்துட்டு பட்டி தொட்டி எல்லா இடத்துக்குமே ஏர்லைன் வந்து போகணும் அப்படின்ட்டு நடுத்தர மக்கள் அதுக்கப்புறம் வந்து ஏழை மக்கள் எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பொதுவாக எல்லா பிஸ்னஸ் மேனும் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட தலைமுறைக்கு அவங்களோட பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த டியாங் ஏர்லைன் வந்துட்டு அப்படி கிடையாது, இது உங்களோட சொத்து, நீங்கள் ஓட்டு போட்டு யாருன்னு சொல்லுங்கள், அவங்க தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சிஓவாக இருப்பாங்க, எனக்கு அப்புறம் வந்து சிஓவாக இருக்க போகிறத வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்லைனுக்குள்ளேயே இருப்பாங்களே க்ரூ மெம்பர்ஸ், அவங்க தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னோட பசங்க வந்துட்டு யாரும் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே டேரிக்கு வந்து அப்படி நெஞ்சே வலிக்கும், அங்கே வந்து நிற்பான், பக்கத்தில் காங்க நிற்பான், அதுக்கப்புறம் இங்கே வந்து டியாங் நிற்பான். அவனுக்குலாம் ஷாக்கு, என்ன அப்பா நம்மக்கிட்ட ஒரு முடிவு கேட்காம இப்படி எடுத்துட்டாரு, நான் தான் ஒரு பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புலம்பிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு டைரக்டரை வந்துட்டு நியமிக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆளும் ஃபன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களை வந்து நான் வந்துட்டு ஸ்டேபிளாக வந்து நிற்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். முக்கியமாக டேரி, அவள் அப்படியே வந்து நெஞ்சில் கை வச்சிருவா, அப்போ தான் காங் வந்து பிடிச்சிப்பானா, எல்லாருக்குமே பொதுவாகவே ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் தான் காட்டுறாங்க, மீன் வந்து புலம்பிகிட்டே இருப்பான். அப்போ வந்து அவன் அம்மா கேட்பாங்க, ஏன்னா இப்படி புலம்பிகிட்டே இருக்கேன், இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, சன்கி சம்பாரிச்சு தான் டூஹியை வந்துட்டு படிக்க வச்சிருக்கேன்,
இருக்கா. அப்போ டூஹி இவ்வளோ நிலமையில இருந்தாலுமே சங்கிக்கு எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும். இவள் பண உதவின்னு கேட்டால் பணம் கொடுத்தானே ஹெல்ப் பண்ணுவான். அதை விட்டுட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் வீடை வந்து க்ளீன் பண்ணு, நான் அந்த காசை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சங்கியை வந்துட்டு அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. சொல்லப்போனால் அவள் இவ்வளோ நிலமையில வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே சங்கி தான். அவள் தான் அவளோட கனவு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பான். மீன் வந்து சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். சரி விட்றா நம்ம பார்த்துக்கலாம், எப்படியாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு அவளை பிளாக் பண்ணலாம், நீ வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஃபின்னர் தான் காட்டுறாங்க. அந்த டியாங் இருக்கானா அவனுக்கு அவங்க அக்கா டேரியை வந்து பார்த்தாலே பயப்படுவான் போல். வந்து பார்த்துருவான். வந்து என்னடா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுவாளா. ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரியான உதவக்கார தம்பிடா, சரியான முட்டாள் தம்பிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன முடிவு எடுத்துருக்கான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பான். இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் யார் கொடுத்துருப்பா. எப்போவுமே காங், நான், அதுக்கப்புறம் நீ 3 பேர் தானே அவரை சுற்றி இருப்போம். இன்னும் புதுசாக இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது, அதெல்லாம் யார் கொடுத்துருப்பான்னு தெரில. இதுக்கப்புறம் வந்துட்டு தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்து துரத்தி விட்டுருவான். தம்பி மேலேயும் பாசம் கிடையாது, புருஷன் மேலேயும் பாசம் கிடையாது, தான் அப்பா மேலேயும் பாசம் கிடையாது. சரி இந்த ராட்சசியாக இருப்பா போல். டியான் போயிடுவான். டியான் போனதுக்கப்புறம் காங்கிட்ட கேட்பான், எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறதுலாம் யார், நம்ம 2 பேர் தவிர மற்றபடி யாரோ ஒருத்தவங்க வந்து எங்கள் அப்பா கூட க்ளோஸாக இருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது காங் சொல்லுவான், வேறு யார், ஓஜின் தான் இப்போ வர ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அவங்க அப்பா கூட இருக்கும்போது, ஓ ஓஜின் அவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஜின் தான் கட்டுறாங்க. ஓஜின் வந்துட்டு ஏதோ யோகா கிளாஸ் இந்த மாதிரிலாம் கிளாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற கிளாஸ்க்குலாம் போயிருப்பான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே வந்துட்டு மீன் வந்து அடிச்சிருப்பானு, ஸோ அதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். என்ன தைரியமாக இருந்தால் இவன் வந்து என்ன பாய் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அதே புலம்பிட்டு இருப்பானா. அப்போ அதை ஓரமாக யாங் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏதோ வந்துட்டு டூஹியாலே ஒரு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே வந்து நோட் விட்டுட்டே இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது வந்துட்டு உங்களோட பொருளாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்துட்டு பார்ப்பேன் என்ன பாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ரியல் டூஹி இருக்கால, அவள் வந்துட்டு ஹீரோ நினச்சி நிறைய விஷயம் வந்துட்டு எழுதி வச்சிருப்பா. இது ஹீரோக்கு வந்து சென்ட் பண்ண நினச்சிருப்பா. அதுக்கப்புறம் சென்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவள் வந்து அவள் கூடயே வச்சிருப்பா. என்ன எழுதியிருப்பானா, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு மாதிரி எழுதி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் 2 டிக்கெட் ஏதோ மியூசிக்கு போகிற மாதிரி 2 டிக்கெட் வந்து எழுதி வச்சிருப்பா. அப்புறம் கார்லாம் எழுதி வச்சிருப்பா. அப்படியே வந்துட்டு காட்டுவாங்க. டூஹி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பா. ஹீரோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்துட்டு டூஹி வந்துட்டு ஹீரோ மேலே வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கா, இது வந்து விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து புரியுது. ஸோ அந்த லெட்டர்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான், முடிவு பண்ணியிருக்கானா, அவளுக்கு வந்துட்டு பணம் வந்திருக்கும்ல, ஸோ இது கண்டிப்பாக இல்லீகலாக தான் இருக்கும், நம்மளே போயிட்டு மேலதிகாரிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போவாளாம். போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே யாங் வந்துடுவான். என்ன ரொம்ப பத்திரமா இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அது இல்லாமல் கையில் என்ன புதுசாக பொட்டி வச்சுருக்கேன், எப்போ வாங்கின அந்த பேகு, இந்த பேக் தானே யாரோ வந்துட்டு வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு விஷயம் மறந்து போச்சு, நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எந்த ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், எத்திக்கல் டீமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அதுக்கு வந்துட்டு அம்மா ஏன் மறந்து போச்சு, அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏன் உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் இருக்குதா, யார் மேலேயாச்சும் ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. திருப்பி வந்துட்டு குறுன்னு அந்த பொட்டியே பார்த்துட்ருப்பாள். ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்போ வந்து யாங் வந்து ஒரு விஷயம் யோசிச்சு வைப்பா. இவ வந்துட்டு ஒழுங்காக வந்து டையை வந்து கட்டியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போல்லாம் வந்து நிறைய விஷயம் இவகிட்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பான். ஃப்ளைட் எப்போ போகும், ஃப்ளைட் எப்போ இறங்கும், அப்படி நிறைய விஷயம் வந்து தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருப்பான். இவளுக்கு என்ன எல்லாமே மறந்து போச்சா, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு எல்லாமே மறந்தாமல் நினச்சிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட விசிட்டிங் கார்டு வேறு இருக்குமா, ஒரு வழி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம், என்ன நம்ம பேசாமல் அந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு தான் போயிடுவான். இந்த மாதிரி நான் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாலாம். ஆக்சுவலி டேரக்டர் வந்துட்டு காங் தான். இவளுக்கு வந்து தெரியாது இங்கே யார் டேரக்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆக்சுவலி அதுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு காங்கோட டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சார் இல்லை, நீங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. சரி நான் ரொம்ப எமர்ஜென்சியாக பார்த்தாகணும், அது இல்லாமல் நான் இப்போயே பார்த்தாகணும், ப்ளீஸ் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்க்க வைங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கேட்பாளா. சரி மேடம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்னென்னு கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யாங் வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி எத்திக்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு ஹீரோயின் போயிருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ வந்து கம்ப்ளீட் பண்ண தான் போயிருக்கா சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். ஹீரோயின் வந்து தரத்துறது வந்துட்டு மாடி கழிச்சிட்டு வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன், நானும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், உனக்கு என்ன தான் பிரச்சனை, நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னை வந்து கரெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கேன், அது இல்லாமல் நான் எத்திக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கேட்பான். வச்சு தப்பாக நினச்சிப்பான். ஹீரோயின் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு வேறு விஷயமா நான் வந்துட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாள். ஒன்றும் இல்லாமையா அன்றைக்கி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்னை வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணேன், எப்படி ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ வந்துட்டு
பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். இங்கே பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே என்னோட சிஸ்டர் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சூழ்நிலையில் அப்படி நான் சொல்லிட்டேன். அதான் சொல்கிறேன், நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி ரூமரெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன்? உனக்கு எனக்கு என்ன கனெக்ஷன் பாரு, எல்லாரும் வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கேன்? இந்த பாரு நான் பெண்களே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நான் டிஸ்டன்ஸை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்துட்டு திருப்பி லைஃப்பில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. ஃபஸ்ட்டே வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு வர, இப்போ எத்திக் ஆஃபீஸ்க்கு வரைக்கும் வந்திருக்க. எதுக்கு நீ வந்திருக்க? எப்போ பார்த்தாலும் ஏன் தொலைன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்துவானா. அப்படியே ஹீரோயின் ஃபேஸ் அப்படியே அழுகுற மாதிரி ஆகிடும். ஏன் ஓச்சுன்னு உங்களுக்கு வந்துட்டு புரியவே இல்லையா? நான் வந்து உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஷாக்காக பார்ப்பான். என்னது ட்ரூவாக லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எந்த அளவுக்குன்னா அவன் வந்து ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுக்கிட்ட வந்து நிற்பானா. பாருங்கள், இது ரொம்ப ஆபத்தானது, அந்த சைடு நிற்காதீங்க, உங்களை இந்த பக்கம் தள்ளிட்டு நான் அந்த பக்கம் நிற்பேன். எப்போவுமே நான் உங்களை ரொம்ப சேவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறேன். நீங்கள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்கீங்க. வேணால் இந்த வீடியோவில் பாருங்களேன், நான் உங்களை எப்படி வந்து வளைச்சி நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் பாருங்கள், என் கண்ணில் உங்கள் மேலே இருக்க அன்பை பாருங்கள். என் கண்ணில் வந்துட்டு உங்கள் மேலே அந்த அளவுக்கு வந்து லவ் இருக்குது. சொல்லப்போனால் ஓஜின் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப ட்ரூவானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஓஜினுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பா. ஹீரோ வந்து பாப்பா, என்னடா இது வேணா இவ்வளோ சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுவா. ஹீரோ அப்படியே பாப்பா, என்னடா இது இப்படி சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா மிஸ்டர் காங்கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பா. இந்த மாதிரி மிஸ்டர் ஓன்னு ஒருத்தர் வந்தார், அவர் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பணப்பேட்டியை வந்து கொடுத்துட்டு போனார். ஒரு கல்பிரேட் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவனும் நம்மளோட ஏர் அட்டென்ட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான். இந்த பணம் வந்துட்டு எனக்கு சம்மந்தப்பட்ட பணமே கிடையாது. இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிங்க, அது வரைக்கும் இந்த பணம் என்கிட்டே இருக்கட்டும். அது இல்லாமல் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது டேரியோட ஹஸ்பண்டு காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவான்னா காங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவள் அப்படியே யதார்த்தமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. நெக்ஸ்ட்டு ஓஜினை தான் கட்டுறாங்க. ஓஜினை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் வந்து டூஹி வந்துட்டு எப்படி திமிரு பிடிச்ச பொண்ணாக இருந்துப்பா, அது இல்லாமல் அவள் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஓவராக இருப்பாள், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இருக்கும் போது தான், அவங்க துபாய் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது தான் அவள் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டான். அதில் இருந்தால் இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதோ அந்த பொண்ணு மேலே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பார்க் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து துபாய் ஃப்ளைட்டில் இருக்கும் போது தான். ஸோ எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஏன் இந்த பொண்ணை நம்ம நினச்சி ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு வந்துட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு அந்த ஓன் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு வந்து தேடிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கா, டூஹி வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை வந்துட்டு கொடுத்துருக்கா, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, நம்மளோட சீக்ரெட்ஸ் எப்படி வந்துட்டு அவளுக்கு தெரியும், அவகிட்ட பணத்தை கொடுத்து சமாளிக்கிறியா என்ன அப்படி சொல்லிட்டு வந்து கேட்பாராம். அதுக்கு அந்த ஊங்குற வந்துட்டு காங்கோட ஆள் தான் போல. அவன் வந்துட்டு ஆமாம், டூஹிக்கு வந்துட்டு சில விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து கூட் பண்ணுறது எல்லாமே அவள் கண்டுபிடிச்சிட்டா, அதனால தான் வந்துட்டு பணத்தை கொடுத்து வந்துட்டு அடக்கலான்னு பார்த்தேன் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு அவள் வந்து பணத்தை திருப்பி கொடுக்குறா, அப்போ என்ன சொல்ல வரா, இதுலேருந்து விலக போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நீ ஒழுங்கு மரியாதையாக வந்து டூஹியை வந்துட்டு இந்த வேலையை விட்டு தூக்குற வழியை பாரு, அவன் மேலே ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு இந்த ஏர்லைன்லேருந்து வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து கத்திட்டு இருப்பான். ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து டூஹி மூலியமாக வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்னோடய வேலைக்கே ஆப்பு. நான் இத்தனை நாள் வந்துட்டு கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தேன், அது எல்லாமே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் ஓட்டை வந்துட்டு கத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாள். அவள் பார்த்தீங்கன்னா சேர்மனோட பிஏ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துருவார். பார்த்துட்டு டூஹி இந்த மாதிரி தேடி சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனியா, அந்த ஏர் அட்டெண்டர் வந்து சூப் கொட்டி விட்டால, ஸோ அவளை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்வாள். ஏன் என்னாச்சு, எப்போதுமே தேடி சொல்கிறதெல்லாம் செய்வேல, இப்போ எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை முன்னாடி நான் தெரியாமல் தப்பான வேலையை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் மனசாட்சி படி நடந்துப்பேன், என்னால் அந்த பொண்ணையெல்லாம் வேலையை விட்டு தூக்க முடியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, அதனால தான் நான் வந்து இப்போ டேரி மேடமை பார்க்குறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்வாளாம். சரி, ஆனால் வந்து டேரியை பற்றி உனக்கு தெரியாது, டேரி எந்த அளவுக்கு போவான்னு தெரியல, மேக்ஸிமம் டேரி கண்ணில் படாமல் பார்த்துக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து டேரி நடந்து வருவான். இதை பார்த்துட்டு போய் என்ன பண்ணுவாரான், டக்குனு ஹீரோனை வந்துட்டு பின்னாடி வந்து ஒழிச்சு வச்சுப்பாரு. அவன் வந்து பாப்பா பிஏக்கு பின்னாடி யாரோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியும், அப்படி எட்டி பாப்பா சரி சொல்லிட்டு லிஃப்ட்டில் வந்துட்டு போயிடுவாள். ஹீரோயின் வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு எஸ்கே போய் ஓட போது கரெக்டாக வந்துட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு டேரி வருவான். டோஹி நீ இங்கே தான் இருக்கியா, அந்த பொண்ணையை வேலை விட்டு தூக்குனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு சாரி மேடம், என்னால் அந்த பொண்ணை வந்துட்டு வேலையை விட்டு தூக்க முடியாது, அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் தான் வந்துட்டு மீடியாவில் வந்து சொல்லியிருக்கீங்க நான் அந்த பொண்ணுக்கிட்டே மன்னிப்பு கேட்குறேன்ட்டு, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த பொண்ணை வேலையை
தூக்க சொல்கிறீங்க, என்னால் முடியாதுங்கும் போது நீ என்னையே ஏற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அடிக்க வருவாள். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டியான் வந்துடுவான். அக்கா என்ன வந்துட்டு டூஹி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னமோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, சேர்மன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸை மாற்றி கத்துவானா. அப்போ டேடி வந்துட்டு ஐயோ அந்த பக்கம் அப்பா வராரோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் லிஃப்ட்லேயே ஏறி போயிடுவா. ஹீரோயின் வந்து அப்படியே டென்ஷனாக நிற்பாளா. அப்போ வந்து டியான் வந்து கேட்பான், என்னாச்சு, எரிச்சு டல்லாக இருக்கீங்களா, வரீங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மொட்டை மாடி கழிச்சிட்டு போவான். அங்கே வந்து வெண்டிங் மிஷின் இருக்கும். நான் வந்துட்டு ஓஜனோட ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்தேன், ட்ரெஸ்ஸில் வந்துட்டு $10 இருக்குது, வாங்க உங்களுக்கு நான் காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் மிஷினில் வந்துட்டு டாலரை போட்டு காஃபி வாங்கி கொடுக்க போவான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம், நீனே ரொம்ப கஷ்டப்படுற, நானே உனக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி கொடுப்பான். இதை பார்க்குற வந்துட்டு டியாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணு, அது இல்லாமல் நீ டெய்லி நடந்து போயிட்டுருக்க, டெய்லி நடந்து போனோன்னா அந்த குளருக்கு வந்துட்டு சளி பிடிச்சிக்கும், நீ கேப் பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முன்ன கொஞ்சம் பணத்தை கொடுத்து ரொம்ப சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போவாள். இதை பார்க்குறம்போது டியானுக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடும். நம்மளை இந்த மாதிரி எந்த பொண்ணும் கேர் பண்ணி பார்த்ததில்ல, இது வரைக்கும் நம்ம கிட்டேருந்து காசு தான் எல்லா பொண்ணுங்களும் பிடிங்கிருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டூஹி அப்படியே பார்த்துட்ருப்பான். ஐ மீன் சன்னியை வந்துட்டு அப்படியே லவ்வோட பார்த்துட்ருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்கே ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிவிடுவான். அப்பா, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு அடிமட்டத்துலேருந்து நான் மேலே வரலான்ட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணிங்களே சிஓ வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு வேறு யாரும் வர போகிறாங்கன்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நான் அடிமட்டத்துலேயே எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம கம்பெனியோட சிஓவாக நான் தான் மாற போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஒழுங்காக இருக்கலாம்னு நினைக்கிறப்பா, நம்மளோட ஏர்லைனில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்போவுமே நான் சொல்வேன் இந்த மாதிரி வேலை படுறா அப்படிலாம் சொல்லுவேன், நீங்கள் கேட்க மாட்டியே அப்படிங்கும்போது, ஆமாப்பா, நான் வந்து லவ்வில் விழுந்துட்டேன், எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, என்னோட இதையும் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் படப்படன்னு அடிச்சிட்ருக்குப்பா, இதுக்கப்புறம் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சேர்மன் வந்து கேட்பாரு. அந்த பொண்ணு நம்ம கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணோட பேர்லாம் சொல்ல மாட்டேன், வேணால் வந்துட்டு இனிஷியல் வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு CDH அப்படின்னு சொல்லுவான். டூஹியோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சா டூஹி. ஸோ அதை தான் அப்படி சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவானா. சேர்மனுக்கு வந்துட்டு யார் அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்கும். நம்ம பையன் நம்ம பேச்சு ஒரு நாள் கூட கேட்டதில்ல, அந்த பொண்ணால் வந்துட்டு கேட்குறானா, அப்போ பரவாயில்ல நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஹீரோயின் வந்து போயிட்டுருப்பாளா, அப்போ வந்துட்டு டூஹி நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஓடிட்டுருப்பான். நான் இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஏர் அட்டெண்டண்டாக ஒர்க் பண்ண ஆசைப்படுற ஒரு இன்டர்வியூ வந்து நான் அட்டென்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் 4 வருஷமாக வந்து டாப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதாச்சும் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. வந்துட்டு முழிப்பா, என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு, நானே ஒரு பொங்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அவன் என்ன சொல்லுவானா, என்றைக்குமே வந்து நம்ம நல்ல மனசோட இருக்கணும், பேசஞ்சரை வந்து நல்ல மனசோட வெல்கம் பண்ணணும், நம்ம ரொம்ப வந்து கைண்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஓ அவ்வளோதானா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக வந்துட்டு சொல்லுவானா. சரி சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஒரு வேளை நம்ம இப்படி சொல்லிட்டு போகிறோமே, இவன் வந்து ஃபெயில் ஆகிட்டானா நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், என் மனசால சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன் சைடாக வந்து லவ் வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.